வணக்கம். மக்களின் நம்பிக்கை ராமர் மீதா அல்ல ஒரு அரசியல் கட்சி மீதா அல்ல ஒரு அமைப்பின் மீதா? RSS நாங்கள் தான் இந்து மதத்தையே காப்பாற்ற வந்திருக்கக்கூடிய அமைப்பு என்று கூறுகிறார்கள். பிஜேபி இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றிவிடுவோம் என்று கதறுகிறார்கள். ராமர் என்கிற பெயர்ல கொள்ளையடித்தது மட்டும்தான் மீதமாக இருக்கிறது. இந்த ராமர் கோவிலை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை உயிருடன் கொன்றார்களோ, அதே ராமர் கோவிலில் நடந்த அந்த தில்லுமுள்ளு ஒரு மகா பாவத்தை பற்றி இன்னைக்கு மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவில் கடைசி வரை இணைந்திருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குடிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உள்ள கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி வருங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஒரு கோடி 2 கோடி அல்ல, 100 கோடி 200 கோடி அல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 2021 பூனாவை சார்ந்த சிந்தி கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் ஒரு கூட்டம் போட்டு அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். இந்த கோவில் கட்டுமானத்திற்காக நாமளும் ஏதோ செய்யணும் என்று பணம் சேர்ந்திருக்கிறது. அந்த பணத்தை எடுத்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லர்கிட்ட போயிருக்கார்கள், நகை ஆசாரியிடம். அவர்கள் கொடுத்த அந்த ஆர்டர் 210 கிலோ, 1 கிலோ 2 கிலோ அல்ல, 210 கிலோ வெள்ளி செங்கல்கள். அந்த வெள்ளி செங்கலுடைய விலை இன்னைக்கு தேதியில ஒரு 7-8 கோடி ரூபாய். அன்னைக்கு 2021 வெள்ளி விலை குறைவாக இருந்த போது 2 கோடி ரூபாய். சரி, இந்த செங்கல்கள்ல நீங்க பார்த்தீர்கள், வெள்ளி செங்கல்கள்ல பார்த்தீர்கள்னா ஜெய ஜூலேலால் என்கிற அந்த அவர்களுடைய கடவுளுடைய படத்தையும் போட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளியெல்லாம் எடுத்துக்கொண்டு அயோத்தியா சென்று, அயோத்தியாவில் அனைத்து நபர்களுக்கு முன்பும் வீடியோ பதிவாகி இருக்கிறது, போட்டோ ஆப் நடந்திருக்கிறது. சம்பக் ராய் கையில் இந்த 210 கிலோ வெள்ளியை கொடுத்திருக்கிறார்கள். சம்பத் ராய் அந்த பெட்டிகளை பெற்றதற்கு பின்பு ரிசிப்ட் கொடுக்கவில்லையா, ரசீதை போடவில்லையா, இந்த வெள்ளியெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா என்று நாங்கள் பார்த்ததற்கு பின்பு உங்களுக்கு ரிசிப்டை போட்டு கொடுப்போம் என்று. இந்த பதிவில் நீங்க எப்படியெல்லாம் இந்த ஊழல் நடந்திருக்குது என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க போறீர்கள். சரி, கோவிலுக்கு தானே கொடுத்தோம், இவர்கள் ரெசிப்ட் அனுப்பி விட்டுருவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் 1 மாதம் ஆயிருச்சு, எந்த ரசீதும் வரல. 1 மாதம், 6 மாதம், 6 மாதம், 1 வருடமானது, 2 வருடமானது, 5 வருடமான பின்பு கூட எந்த விதமான ரசீதியும் வரவில்லை. இப்போ இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம் அவர்கள், சரி அந்த வெள்ளி என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு திருப்பி எல்லாம் தேவையில்லை, ஆனா நாங்க கொடுத்த அந்த வெள்ளி எங்கேயாவது நீங்க பயன்படுத்தி இருப்பீர்களா இல்லையா? செங்கலா வச்சிருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க, அதை வித்து அந்த பணத்தை நீங்க கோவிலுக்காக செலவு, அதற்கான கணக்கு என்ன? இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா அந்த வெள்ளியையும் காணவில்லை. இது வெள்ளி மட்டுமல்ல, அங்க வந்த நகை, வெள்ளி, சிலைகள், பணம் அனைத்தையுமே இவர்கள் ஒவ்வொன்றாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்படி என்ன நடந்தது அனைத்தையும் நீங்க பாருங்கள். 200 கோடி ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய்க்கான இந்த கணக்கு. நீங்க கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் அது என்ன ஆகிறது, எங்க போகிறது, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த பதவியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க கோவிலுக்குள்ள போன உடனே அந்த ஒண்டியல், கோவில் ஒவ்வொரு கோவிலும் இருக்கக்கூடிய அதே போன்ற ஒண்டியல், இது போன்ற 35 ஒண்டியல்கள் அயோத்தியா ராமர் கோவில் வளாகத்தில் அங்கங்க வைக்கப்பட்டது. 35 ஒண்டியல்கள்ல அந்த ஒண்டியல் நிரம்பின உடனே
அந்த ஒண்டியலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை, சில பேர் அதுக்குள்ள நகையெல்லாம் போட்டுட்டு போறார்களாம். அந்த நகை என்ன, சில்லறை என்ன, நோட்டு என்ன, அப்படியெல்லாம் பிரிச்சு அதை நீங்க பார்க்கக்கூடிய இந்த ட்ரங்க் பொட்டிகள்ல அடக்கி அந்த கோவில் வளாகத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம் தீர்த்த ஸ்தலத்துடைய ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு எடுத்து செல்வார்கள். ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ். இந்த இடத்தில் நீங்க போய் பார்த்தீர்கள்னா அங்க ஒரு 30-40 பேர் எண்ணக்கூடிய வேலை, அதுக்காகவே அவர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது. 14 இருந்து ஒரு 20,000 ரூபாய் வரை ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம். எஸ்ஓபியில நீங்க பார்த்தீர்கள்னா அவர்கள் அணியக்கூடிய துணி எப்படி இருக்கணும், அவர்கள் போடக்கூடிய சட்டையில பை இருக்கக்கூடாது, பேண்ட்ல பை இருக்கக்கூடாது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். சரி, இப்ப எண்ணிட்டாக எண்ணினதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது, அந்த எண்ணின பணத்தை, அந்த நகைகளை இந்த மாதிரி பெரிய ட்ரங்க் பொட்டிகளை போட்டு சீல் வைத்து, எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை, அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்கள் செய்யக்கூடிய வேலை, இது எல்லாத்தையுமே செய்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு அனுப்புவார்களாம். ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறது. இந்த அனைத்துமே யார் கண்ட்ரோலில் இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ல 15 மெம்பர்ஸ்கள் இருக்கிறார்கள். 6 ரிலீஜியஸ் ஃபிகர், அதாவது மத குருக்களும் இந்த இதுல இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிறீர்கள். மஹந்த் நிர்த்யா கோபால் தாஸ், சம்பக் ராய், டாக்டர் அனில் மிஸ்ரா, கோவிந்த் கிரி மகாராஜ், சுவாமி வாசுதேவானந்த் சரஸ்வதி, சுவாமி விஸ்வ பிரசாத் தீர்த்தா ஜி மகாராஜ், யோக் புருஷ் பரமானந்த் கிரி மகாராஜ், மஹந்த் தினந்தரா தாஸ், கிருஷ்ணமோகன், இது போன்ற நபர்கள். இதை தாண்டி அரசாங்கத்தை சார்ந்த பியூரோக்ரேட்ஸும் அதில் இருக்கிறார்கள். சரி, இதுல இன்வைட்டி மெம்பர்ஸ்களும் இருக்கிறார்கள். நோ voting ரைட்ஸ் இவர்களுக்கு, பட் தேர் மெம்பர்ஸ். சுரேஷ் பையா ஜோஷி, தினேஷ் சந்திரா, கோபால் நரகட்டே, இது போன்ற ஒரு 20-21 நபர்கள் கையில் இது இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் முன்னாள் பிரின்சிபல் செக்ரட்டரியான நிர்பேந்திர மிஸ்ரா அவர்களும் இந்த ட்ரஸ்டில் ஒரு நபராக இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அனில் மிஸ்ரா மற்றும் கிருஷ்ணமோகன், இது போன்ற நபர்கள் யார்? இவர்கள் எல்லாம் RSSல இருந்து, விஸ்வ இந்து பரிஷத்ல இருந்து வந்த நபர்கள். இப்போ ஒரு ட்ரஸ்ட் கமிட்டி நீங்க பார்த்து விட்டீர்கள். இவர்களுடைய பொறுப்பு என்ன? இந்த ஒட்டுமொத்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அங்க இருக்கக்கூடிய சேவைகளை எல்லாமே இவர்கள் கையில் தான் போகும். இத்தனை பேர் இருந்தால் கூட இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல்லான நபர் சம்பத் ராய் என்கிற இந்த நபர். இத்தனை பேர் இருந்தால் கூட இந்த நபர் வழியாக தான் ஒரு துரும்பு, ஒரு கடுகை நீங்க இங்க இருந்து அங்க தூக்கி போட்டா கூட இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அங்க அது நடக்காது. யார் இந்த நபர்? முன்னாள் RSS மெம்பர் கேடர், விஸ்வ இந்து பரிஷதுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியிலிருந்து வெளிவந்த நபர். இவரை ஜெனரல் செக்ரட்டரியாக, இந்த ட்ரஸ்டுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக போட்டிருக்கிறார்கள். அதாவது 15 ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், 6 ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ், மத குருக்கள், இந்த அனைத்து நபர்களையும் தாண்டி ஒரு மிக பெரிய பொறுப்பு, பவர்ஃபுல்லான நபர் இந்த சம்பத் ராய். சம்பத் ராய் பதவியில வந்த உடனே தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு வேலைகளை போட்டுக் கொடுக்கிறார். அதுல ஒரு நபர் தான் ராம் சங்கர் யாதவ், அதாவது டின்னு யாதவ். டின்னு யாதவ் பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா சம்பத் ராய்க்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர். இது மட்டுமல்ல, சம்பத் ராயோடைய பர்சனல் டிரைவராக இருந்திருக்கிறார். இவருக்கும் சம்பளம் அதே 14-20,000 ரூபாய். இப்போ டின்னு யாதவ் தன்னுடைய சொந்தக்காரர்களெல்லாம் இந்த பணம் எண்ணக்கூடிய வேலைக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறார். அதுல ஒரு நபர் தான் மனிஷ் யாதவ். மனிஷ் யாதவ் சம்பக் ராயோடைய டிரைவரின் நெஃப்யூ. சரி, இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீர்கள். இப்ப திருட்டு எப்படி நடக்கிறது? இதையெல்லாம் தாண்டி ஒரு பிரைவேட் ஏஜென்சியும் இவர்கள் ஹையர் செய்திருக்கிறார்கள் இந்த பணத்தை எண்ணுவதற்காக. பிரைவேட் ஏஜென்சி சிந்தித்து பாருங்கள். கோடிக்கணக்கான பணம் புழகக்கூடிய இடம், அரசாங்கம் நேரடியாக இன்வால்வ் ஆகக்கூடிய இடம், அந்த இடத்தில் ஒரு பிரைவேட் ஏஜென்சி கையில் இந்த பணம் எண்ணக்கூடிய வேலை போகிறது. கோவில் தீர்த்த ஸ்தலம், அங்கிருந்து நேரம் ஒரு பிரைவேட் ஏஜென்சி. இந்த பிரைவேட் ஏஜென்சியை மேற்பார்வை பார்ப்பதற்காக அங்கங்க CCTV கேமராவெல்லாம் இருக்கும். அதற்கு மேல ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், இவர்கள் மீது ஒரு சூப்பர்விஷன் செய்வார்களாம்.
இதை தாண்டி எஸ்பிஐ அண்ட் ஆடிட் டீம் மெம்பர்ஸும் அவர்கள் இருப்பார்கள். இந்த 3 நபர்களை தாண்டி, அதாவது மல்டிபிள் செக் பாயிண்ட், மல்டிபிள் பீப்புள் இதை வெரிஃபை செய்வதற்காகவே இருந்தது. ஆனால் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் போய்விட்டது. இன்னைக்கு இந்த ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டி பூனாவில் இருக்கிறார். அவர் உபதேசம் எல்லாம் கொடுத்து கொண்டு இந்த மத கதைகள்லாம் சொல்லி தன்னோட பொழப்பை நடத்தி வருகிறார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, எனக்கும் இந்த அக்கௌண்ட்டிற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவருடைய பொறுப்பு தான், அவரை தான் கஜான்சியாக போட்டிருக்கிறார்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பதற்கு. 1 மாதத்துக்கு முன்பு தான் எனக்கு இந்த எஸ்ஓபி இருப்பதே எனக்கு தெரியும். நாங்க போறதே இல்லை. லோக்கலா அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னை உள்ளவே வரவிடுறதில்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் அங்க இருக்கக்கூடிய பணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அங்க இருக்கிறதே இல்லை. அவர் தன்னை சரி, இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறார்கள் அனில் மற்றும் சம்பக் ராய், கோபால் ராவ் போன்ற நபர்கள். இவர்களுடைய ரெசிக்னேஷனை ஆக்செப்ட் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற விஷயத்திற்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடப்பட்டிருக்கு. அதாவது மக்களை எந்த அளவில் ஏமாற்ற போகிறார்கள், எப்படி ஏமாற்றி வருகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல எப்படி இந்த திருட்டு நடந்தது அதை நீங்க பாருங்க. அங்க பணம் எண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? கட்டு, ஒரு 10 கட்டு ஒரு பண்டல் அப்படின்னு நீங்க கட்டா 10 பண்டலை ஒவ்வொரு கட்டாக நீங்க அதை நீங்க அடுக்கி வைக்கணும். இங்க நோட்டு எண்ணக்கூடிய நபர்கள் என்ன செய்வார்கள்னா 12, 13 கட்டுகளாக ஒவ்வொரு கட்டு 10 கட்டு இடங்கிற இடத்துல 12 அல்ல 13 கட்டுகளை வைத்து ஒரு பண்டல் சுத்தி வச்சிருவாங்க. கணக்கு காட்டுறது வெறும் 10 பண்டல் தான் நாங்க வச்சோம். அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிலும் மீதம் இருக்கக்கூடிய 2-3 கட்டு இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, அந்த 2-3 கட்டுகளை இவர்கள் எடுத்து அப்படியே ஒழிச்சுட்டு எடுத்துட்டு போய் அதான் சிசிடிவி கேமரால மறைச்சிடுறாங்களே. அப்புறம் இவர்கள் பங்கு போட்டுக்கிறது. இந்த விஷயத்தை மஹிபால் சிங், அக்கவுண்ட் இன்சார்ஜ் ஆஃப் ராம் மந்திர் ட்ரஸ்ட், இவர் வெளிக்காட்டி இருக்கிறார். எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு, 3-4 மாதத்திற்கு முன்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. இங்க நடக்கக்கூடிய விஷயம் இந்த நபர்கள் கையில் இருக்கும்போது இங்க எப்பவுமே நீங்க ஒரு கிளீனான அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க முடியாது. 3 மாதத்திற்கு முன்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, அயோத்தியா கோவில்ல எத்தனையோ கோடி ரூபாய்க்கான டொனேஷன் வந்திருக்கிறது. இந்த டொனேஷன் வழியாக திருடப்பட்ட பணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா லவ்குஷோட வீட்டுல 10 லட்சம் ரூபாய் கேஷாக ரொக்கமாக கண்டெடுக்கப்பட்டது. அதை தாண்டி 40-50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டெல்லாம் கட்டியிருக்கிறார் இந்த நபர். லிஃப்ட் எல்லாம் வச்சு இன்னொரு மாளிகையை கட்டியிருக்கிறார். 18 20,000 ரூபாய் இவனுடைய சம்பளம். சரி, இன்னொரு நபர் அனுகல்ப் மிஸ்ரா 65 லட்சம் ரூபாய் கொடுத்து ரொக்கமாக கொடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், தனக்கான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். சம்பளம் 14,000 ரூபாய். டின்னு யாதவ் 50 கோடி ரூபாய்க்கான சொத்து சேர்த்திருக்கிறார். சம்பளம் எவ்வளோ? 20,000 ரூபாய். இதே போன்று கேடி திவாரி 5 கோடி ரூபாய்க்கான சொத்தை இந்த நபர் சேர்த்திருக்கிறார். இந்த அனைத்து நபர்களுடைய சம்பளம் 14 20,000 சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த மஹிபால் சிங் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்க பின்பு இந்த மாதிரி இங்க திருட்டு நடக்கிறது, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல இன்னொரு நபரை கொண்டு வர்றதுக்கு முன்பு, அக்கவுண்ட் இன்சார்ஜ் என்கிற அந்த பொசிஷன்ல கொண்டு வர்றதுக்கு முன்பு சிசிடிவி ஃபுட்டேஜ் 7-8 மாதத்திற்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்களை இவர்கள் அளித்திருக்கிறார்கள். நேரடியாக சம்பக் ராய் 2021ஆம் ஆண்டே அவரிடம் கொண்டு போய் சேர்த்த இந்த கம்ப்ளைண்ட் இங்க அவருக்கு மட்டுமல்ல கோபால் ராவுக்கும் கூறியிருக்கிறார். தங்கம் வருது, பணம் வருது, வெள்ளி வருது, இந்த கோவில் கட்டுமானத்திற்காக ஏராளமான கோடி ரூபாயை கொண்டு சேர்க்கிறார்கள். காதுல போடக்கூடிய கம்மல் எல்லாம் அங்க ஒண்டியில போட்டுட்டு போயிடறாங்க. எல்லாமே நாங்க பாக்குறோம். நெக்லஸ், கழுத்துல கிடக்கக்கூடிய செயின் நெக்லஸ் கொண்டு வந்து போட்டுட்டு போறாங்க. எதுவுமே உங்களிடம் வருவதில்லை, எல்லாமே மாயமாகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. இந்த அலிகேஷன் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டார்கள். சரி, சம்பத் ராயோடைய நெஃப்யூ இங்க நிலங்கள் வாங்குவது, விற்பது, இது எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா எல்லாமே அந்த நபர் கையால போகுது.
இந்த கோவில் கட்டுவதற்கு முன்பு வாடகைக்கு இருந்த இந்த நபர் இன்னைக்கு ஒரு லேண்ட்லார்ட், ஜமீன்தாராக மாறிவிட்டான் கடந்த 5 வருடத்தில். சம்பத் ராயோடைய சொந்தக்காரன், சம்பத் ராயோடைய நெஃப்யூ. சரி, இந்த அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி அகிலேஷ் யாதவ் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிறது. இதற்கு முன்னாடியே ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸ்கள் எடுத்து வைத்தால் கூட இதை பற்றி எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க மறுத்து வந்தது அயோத்தியா ராமர் கோவிலின் இந்த கமிட்டி, இந்த ட்ரஸ்ட். இது மட்டுமல்ல, சிவசேனாவின் சஞ்சய் ராவத் அவரும் ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். 1 கோடி ரூபாய் ரொக்க பணம், 25 கிலோ வெள்ளி நாங்க எங்களுடைய கட்சி சார்பாக இங்கே கொடுத்தோம், எதுவுமே கிடைக்கவில்லை. இதே போன்ற ஒரு பிசினஸ்மேன் அவரும் ஏராளமான கோடி ரூபாய் கொடுத்தோம் என்று அவர் அதற்கான பில் எதுவுமே வரவில்லை என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். டின்னு யாதவ் அங்க வரக்கூடிய நகைகளை நேரடியாக கைப்பற்றி சம்பத் ராய் அவருடைய கையில் கொண்டு போய் கொடுப்பார். இது மட்டுமல்ல, இந்த கோவிலுடைய நிர்மாண பணியிலும் கட்டுமான பணியிலும் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கான்ட்ராக்டர்ஸ்கள் அங்க பல்வேறு விஷயத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கான்ட்ராக்ட்ல கமிஷன் அடிக்கப்பட்டது யார்? 40% கமிஷன். யார் வழியாக? சோமேஷ் ஆனந்த், கோபால் ராவுடைய நெஃப்யூ. சொந்தக்காரர்களை உள்ள போட்டிருக்காங்க பாருங்க. இந்த நபர் ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் 40% கமிஷன் இவருக்கு போகணுமா? 3500 கோடி ரூபாய் அங்க நேரடியாக டொனேஷன் வந்தது. 1800 கோடி ரூபாயில் அந்த கோவில் கட்டி வைக்கிறார்களாம். அதுல இருந்து 40% கமிஷனை தூக்கி போறோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் இவர்களுடைய சட்டை பையில் போயிருக்கிறது. அதனால்தான் கூறினேன், 200 கோடி ரூபாய்க்கான விவகாரம் அல்ல, பல 1000 கோடி ரூபாய் அதற்கான கொள்ளைக்கான கணக்கை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஒரு நபர் நிலத்தை விற்கிறார், 2 கோடி ரூபாய்க்கு நிலத்தை விற்கிறார் இந்த கோவில் கட்டுமானத்திற்காக. அந்த கோவில் நிலத்தை வாங்கி 10 நிமிஷத்துல, ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல 18 கோடி ரூபாய்க்கு இதே கோவில் நிர்வாகத்துக்கு வித்திருக்கிறார்கள். யார்? சந்தன் ராய் என்கிற நபர். சந்தன் ராய் தான் சம்பக் ராயோடைய நெஃப்யூ, மாப்பிள்ளை. 17 மடங்கு கூட கொடுத்து இந்த நிலங்களை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். எல்லாமே நீங்க பார்த்தீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே ராமர் கோவில் என்கிற பெயர்ல ஓட்டு கேட்டது உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது, அல்ல 2024 தேர்தலும் போது. அப்போ ஓட்டு கேட்பதற்காக மட்டும்தான் நரேந்திர மோடியா, அல்ல இங்க நடந்த கடுவடைகளுக்கு பதிலை கொடுப்பாரா? இந்த அளவில் மக்களுடைய கொந்தளிப்பு வெளிவந்ததுக்கு பின்பு, மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கியதற்கு பின்பு, ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத அரசாங்கம் திடீரென்று ஒரு எஸ்ஐடி அனுப்பு. எஸ்ஐடியோட வேலை என்ன? எஸ்ஐடியில அனைத்து நபர்கள் மீதும் ஒரு வழக்கு போட்டிருக்கப்பட வேண்டும். 17 நபர்கள், அதுல சம்பத் ராய், அனில் மிஸ்ரா, கோபால் ராவ் போன்ற பெரும் முதலைகளுடைய பேரும் இருந்தது. ஆனால் கைதான நபர்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை திருடர்கள் 8 பேர் அதுல கைது செய்யப்பட்டார்கள். சம்பத் ராய், கோபால் ராவ், அனில் மிஸ்ராவுடைய பெயர் கூட அந்த எஃப்ஐஆரில் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், 40% கன்ஸ்ட்ரக்ஷன்ல கமிஷன், வரக்கூடிய உண்டியல் பணத்துல கட். இதை தாண்டி ஒட்டுமொத்த கோவிலையை கொள்ளைக்கார கூட்டம் இன்னைக்கு ஆண்டு வருகிறது. அவர்களை நீக்குவதற்காக அவர்கள் ஒரு ரெசிக்னேஷனை கொடுத்தால் கூட இல்ல உங்களோட ரெசிக்னேஷனை வாங்குறதா வாங்க வேண்டாமா என்கிற ஒரு முடிவெடுப்பதற்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங். அவர்களும் அந்த மீட்டிங்ல போயிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவில் இந்த கொள்ளை கூட்டம் கொள்ளை அடித்திருக்கிறது அதை நீங்க பாருங்கள். நேரடியாக பிஎம்ஓ இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறது, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ராமர் கோவில் ட்ரஸ்ட் வித்ஹோல்ட்ஸ் ஃபைனான்சியல் டீடைல்ஸ். பிஜேபியின் அரசியல்வாதி, பிஜேபியின் ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி ரஜினி சிங் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார். அதாவது இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பணம், மற்ற விஷயங்களை பப்ளிக் டொமைனில் நீங்க வெளிவிட்டு விடுங்க. இதை நீங்க இதற்கு மேல் மறைக்க கூடாது. மக்களுடைய நம்பிக்கை சிதைக்கப்படுகிறது. யார் சொன்னது? இது ஒரு பிஜேபியின் அரசியல்வாதி கூறிய விஷயம். அவர் எழுதிய இந்த கடிதத்தை நேரடியாக பிஎம்ஓ ஆபீஸ் ஃபார்வர்ட் செய்கிறது. யாருக்கு? அதே கொள்ளைக்கார கூட்டத்திற்கு, ராமர் கோவில் ட்ரஸ்டிற்கு அதை அனுப்புகிறார்கள். இது மட்டுமல்ல, ஜூலை 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால்
பிரைம் மினிஸ்டரை நேரடியாக அவர் மீது அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். இன்டெலிஜென்ஸ் பியூரோ 12 ரிப்போர்ட்ஸ்களை பிரைம் மினிஸ்டருக்கு நேரடியாக எழுதிய பின்பு கூட 12 ரிப்போர்ட்ஸ்கள் 1-2 அல்ல, இங்கே நடக்கக்கூடிய திருட்டுக்கள், இங்கே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை பற்றி இன்டெலிஜென்ஸ் பியூரோ 12 ரிப்போர்ட்களை எழுதிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் மோடி எடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய மிஸ்ஹேண்ட்லிங் என்று பாருங்கள். ஆனால் நரேந்திர மோடியை கடவுளாக நேசிக்கக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். பக்தர் என்ன, குண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த மாதிரி இந்துக்களுடைய கோவில், இந்துக்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் கேளுங்க. மக்களுக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய கடைசி கோரிக்கை, இது மாதிரி கோவில்களுக்கு போகும்போது, பெரிய பெரிய கோவில்களுக்கு போகும்போது குறிப்பிட்ட அளவில் 50 100 ரூபாயோ போடுங்க, தப்பில்லை. கழுத்துல கிடக்கிறது, காதுல கிடக்கிறது, கோடிக்கணக்கான ரூபாய் போய் எழுதி வைக்கிறது செய்யாதீங்க. அப்படி நீங்க புண்ணியம் தேடுறதுக்காக இதெல்லாம் செய்யறீங்கன்னா ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஏழைகளுக்கு நீங்க நேரடியாக போய் செய்யுங்க. எத்தனையோ நபர்கள் வீடு இல்லாம குடிசைகள்ல வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்க. ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையோட கல்விக்காக செலவு செய்யுங்க. எத்தனையோ நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஏதாவது நீங்க செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நேரடியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஒழிய இந்த மாதிரி நீங்க உண்டியல்ல பணத்தை போடும்போது இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு கொள்ளைக்காரன் கையில் நீங்க பணத்தை கொடுக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை கடவுள் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுப்பார் என்று. ஆனால் அந்த புறம் இருக்கக்கூடிய கொள்ளைக்காரன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீர்கள். 50 100 ரூபா போட்டா போதும், 10 ரூபா 20 ரூபா போட்டா போதும், ஏன் 1 ரூபாய் காணிக்க போட்டாலும் போதும், போடாமல் இருந்தால் கூட போதும். கடவுள் எல்லாருமே சமமாக தான் பார்க்கிறார். கடவுள் எல்லாருக்குமே சமமாக தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனால் நம் நாட்டு இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பெஷல் விவிஐபி என்ட்ரன்ஸ், விவிஐபி தரிசனம். திருப்பதிக்கு போய் பாருங்க, ஃப்ரீயா போறவங்களுக்கு ஜெயில அடிச்சு போட்டுருவாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குறவங்களுக்கு அப்படியே தங்க துண்டெல்லாம் போட்டு அவர்களுக்கு ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு இவ்வளோ பெரிய லட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு துணூண்டு லட்டு. ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க, நீங்க பணம் கொடுக்கல. நீங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்திருக்கீங்க, அவங்க பணம் கொடுத்து தரிசனத்தை பார்க்க வருகிறாங்க. கடவுள் இப்படி நாமளை படைக்கவும் அல்ல, இப்படி நாமளை பார்ப்பதும் அல்ல. மத வெறியர்கள், ஜாதி வெறியர்கள் மனிதரை பிரித்து தனக்கான லாபத்தை தேடக்கூடிய வேலை பார்த்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய பிசினஸ். இட் இஸ் a wrong number. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.